Hello viewers, welcome to our channel Style Yourself. இந்த வீடியோல DIY hair spa அதான் பார்க்க போறோம். சோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட் நமக்கு வந்து வீட்லயே கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளான வீட்ல இருக்கக்கூடிய ingredients வச்சே வந்துட்டு நம்ம ஈஸியா வந்து பண்ணிரலாம். பார்லர் போய் இப்போ பண்ண முடியாம இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்லலாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 15 days once இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மெயினா வந்து frizzy hair மாதிரி ஃபீல் பண்றவங்க, அதிகமா வந்து இந்த பொல்யூஷன் ஏரியால போயிட்டு வரவங்க, ஹேர் ஃபால் வந்து dandruffனால இருக்கிறவங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு ஹெல்தியான ஹேருக்கு வந்து இந்த ஒரு ஸ்பா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கக்கூடிய இன்கிரிடியன்ட் வந்து தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து இப்போ நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதுலேயும் வந்து ஆர்கானிக்காக வந்து கிடைக்கும் அப்படின்னா வந்து ஆர்கானிக்காக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்லது நம்மளுடைய ஹேருக்கு. ஆல்மண்ட் ஆயில் 3 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வந்து விளக்கெண்ணெய், இதுவும் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். பட் நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த விளக்கெண்ணையும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் இ கேப்சியூல். ஸோ இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். இது வாங்குறதுக்கு எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரிலாம் வேணுன்றது இல்லை. இது நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு கேப்சியூல் இருந்தால் போதும் ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கேப்சியூல் கட் பண்ணி அதில் இருக்க ஆயில் வந்து இதில் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு டைம் தேய்க்கிறதுக்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஹேர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது மெயினாக நம்ம வந்து ஸ்கேல்பில் தான் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த குவான்டிட்டி இருந்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்கும். வந்து இந்த ஹேர் ஸ்பா வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஒரு முந்தின நாளே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஹேர் ஸ்பா ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே ஆயில் வந்து ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நிறைய அழுக்கு வந்து அதில் அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா அடுத்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து போகவே போகாது. அந்த அழுக்கோட மேலே தான் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ வந்து நான் காட்டன் வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் முந்தின நாளே வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரண்ட் செக்ஷனில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விரல்லே வந்து செக்ஷன்ஸ் மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு ஸோ அந்த ஸ்கேல்பில் வந்து காட்டன் வச்சு நல்லா ஆயிலில் டிப் பண்ணி இதே மாதிரி ஒரு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கூலிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா அந்த எண்ணெய் இறங்குறது நல்லா தெரியும். ஸோ இதே மாதிரியே நான் என்னோடய ஃப்ரண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து யாராவது உங்களுக்கு பண்ணி விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தளவு கஷ்டம் தெரியாது. நீங்கள் செல்ஃபாக பண்ணும்போது தனித்தனியாக ஃப்ரண்ட் செக்ஷனில் அதுக்கப்புறமா பேக் செக்ஷனில் கடைசியாக வந்து மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை வச்சு ஹேர் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்கேல்ப்புக்கு மெயினாக நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டாக வந்து மசாஜ் மாதிரி பண்ணுறேன். இது இப்படி பண்ணால் நமக்கு வந்து ஃபுல் ஸ்கேல்ப்பும் வந்து நல்லா வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து நான் பேக் செக்ஷனில் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே வந்து கையிலே லைட்டாக எடுத்து காட்டனில் டிப் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஆயில் நல்லா பத்தாது, இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டில் திரும்பி இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஃபுல் ஹேர்க்கும் வந்து அப்ளை பண்ண போகிறேன்.
இது ஜஸ்ட் நம்மளுடைய ஃபுல் ஸ்கேல்ப்லேயும் வந்து இந்த ஆயில் வந்து படணும், ப்ளஸ் ஆயில் நல்லா உள்ளே இறங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் செக்ஷனாக தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறது. இதுக்கு வந்து இது அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நம்ம மசாஜ் வந்து 5 to 10 மினிட்ஸ் நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும். இப்போ என்னோடய ஃபுல் ஸ்கேல்ப்பையும் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்க போகிறேன். என்னால் எந்தளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு. நம்ம ஹேருக்கு வந்து ஆயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ஜென்ரலாக எல்லாருமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவோம். பட் விளக்கெண்ணெய் வந்து அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது. பட் அதை அப்ளை பண்ணோன்னா ரொம்ப அதோடைய கான்சன்ட்ரேட் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறனால ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மிக்ஸ்டாக வந்து ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இல்லைனா வந்து ஒரு ஃபுல் நைட் விட்டுட்டு கூட நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாஜ் நீங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடுக்கு வரணும். அதே மாதிரி காதுகிட்ட இருந்து நம்மளுடைய சென்டர் ஹெட்டு வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஜென்டலான மசாஜ் கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஃபுல் மசாஜ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோடய ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா என்னோடய ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஹேரில் அப்ளை பண்ணுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்னோடய உள்ளங்கையில் எடுத்துகிட்டு லைட்டாக கையில் சூடு வர அளவுக்கு நான் தேய்க்க போகிறேன். லைட்டாக அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் தேய்ச்சிங்கன்னா லைட்டாக சூடாகும் நம்ம கை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுடைய உள்ளங்கையும் வந்து ரொம்ப சாஃப்டாகும், ப்ளஸ் நம்மளுடைய முடிக்கும் வந்து லைட்டாக சூடான எண்ணெய் தேய்க்கிறது வந்து நல்லது. அதுக்காக நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும்னு இல்லை, லைட்டாக நம்ம கையில் தேய்ச்சோன்னா லைட்டாக ஒரு சூடு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இது வந்து ஃபுல் ஹேர்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நான் வந்து ஃபுல் ஹேர் வாஷ் பண்ண போகிறனால நான் என்னோடய ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே நான் இன்னொரு சைடுக்கும் நல்லா கையில் லைட்டாக சூடு வர அளவுக்கு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி என்னோடய ஃபுல் ஹேர்க்கும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயில் வந்து பார்த்தாலே தெரியும் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் என்னோடய தலையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நாளிலே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்றனால இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபுல் ஹேருக்கு வந்து ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், என்னோடய ஹேர்லேருந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நான் நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்தேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கும் நம்ம ஹேருக்கும் ரொம்பவே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஆயில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மசாஜ் கொடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு நீட்டான ஒரு ஷாம்பு, உங்கள் ஸ்கேல்ப்புக்கு என்ன ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு வச்சு நல்லா வந்து ஒரு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஒரு 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லா அந்த ஷைனிங் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மசாஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஹேர் வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேராக வந்து மெயின்டைன் ஆகும். அது மாதிரி புது ஹேர்ஸ்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும், நல்லா உங்களுக்கு வந்து அடர்த்தி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.